நாள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்தது. ஏன்னா இது வந்து தவமாய் தாமந்தை விட ஆட்டோகிராஃப் விட கொஞ்சம் ரொம்ப வேல்யூபிளான ரொம்ப ஒரு எமோஷனான ஸ்கிரிப்ட் இது. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து கண்டிப்பாக எல்லா மக்களையும் போய் சென்றடையும். இன்னொன்று வந்து எல்லா மக்களும் வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நம்பிக்கையோடு தான் இந்த கதையை ஆரம்பத்துலேருந்து நான் பண்ணினேன். முடிஞ்சு படம் வெளியிடும் போது கூட எனக்குள்ள வந்து ஒரு ஒரு பிரமிப்பான ஒரு ஒரு தோற்றமே தான் எனக்கு அந்த படத்துக்கு இருந்தது. என்னன்னா அது உருவாகி இருக்க விதம், அதில் நம்ம கையாளப்பட்டிருக்க யுக்தி, அதை நாங்கள் எடுத்திருக்க விதம், அதாவது அந்த காட்சி அமைப்பு, காட்சியில் நடித்தவர்கள் புதுமுகங்களாகவே எல்லாம் சினிமாவுக்கு பழக்கமில்லாத முகங்களாக நிறைய தேடி பிடிச்சு. ஸோ அதெல்லாம் சேர்ந்து வந்து இது வந்து ஒரு ஒரு வெளிநாட்டு படத்திற்கு இணையான ஒரு போட்டிக்கு உருவாகிற அளவுக்கான ஒரு படமாக தான் இந்த பார்லர் சீன் ஆகட்டும், வெளியில் உள்ள சிட்டி நடப்புகள் ஆகட்டும், எங்கேயுமே பொதுவான இடங்கள்லேயே நாங்கள் இறங்கி நாங்கள் முதல்ல ஷூட் பண்ணியிருக்கோம், எந்த விதமான செட்டப்புகளும் இல்லாமல். ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி தர போகுதுன்னு தான் நான் நினச்சேன். பட் ஆஃப்டர் ரிலீஸ் ஒரு 1 வீக்குக்குள்ள ஒரு ஒரு 2 வகையான கருத்து வந்தது. ஒரு சார் வந்து 2 வகையில் 2 வகை. ஒரு சார் வந்து படம் சேரன் படம் மாதிரி இல்லைங்க, ஆவரேஜ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டும். ஒரு சார் வந்து இது சேரன் படத்துல வந்து வித்தியாசமா இருக்கு, வேற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டும். ஆனா சேரன் வந்து மெசேஜ் சொல்ல தவறல, சரியான விஷயத்த சொல்லியிருக்காருன்னு ஒரு குரூப்பும் அதில் வந்தது. அது இதாக கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. என்ன இதோட பிழை இங்கே இருந்து நடந்தது, ஏன்னா இது அப்படி புலந்தள்ளுறது மாதிரியோ இல்லை சுமார்னு சொல்கிற அளவுக்கோ இதுக்குள்ளே எந்த விஷயம் இல்லையே. ஏன்னா ஒரு அந்த திரைப்படத்தை வந்து 1க்கு 100 தடவை நான் பார்க்குறேன், 1000 முறை நான் பார்க்கும்போது எடிட் பண்ணி தான் அதை நம்ம கொடுக்குறோம். அப்போ அது வந்து எங்கேயாவது நமக்கு மனசு உறுத்தப்பட்டிருக்கும். தவமாய் தாமந்தான் நான் எடுத்த நிறைய நல்ல சீன்கள் வந்து சரி இது வந்து இந்த திரைக்கதைக்கு அதிகமாக இருக்கிற சுற்றி வச்சுருக்கேன். ஆட்டோகிராஃபில் நிறைய விஷயத்தை நானே என் குழந்தையோட ஏதோ ஒரு நகத்தை கட் பண்ணி வைக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு மாயக்கண்ணாடியை பொறுத்தவரை எந்த இடத்துல அந்த நெருடல் வரல. என்னன்னா நானும்